ஆயிரம் குழப்பங்களோடு, அநேக கேள்விகளோடு கர்த்தர் என் கூட எப்படி பேசுவாங்க? கர்த்தர் என் கூட எப்படியெல்லாம் இடைப்படுவாங்க? கர்த்தர் எந்தெந்த பாதைகள்ல என்னோடு பேசுவாங்க? அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாட்களாய் கர்த்தருடைய வசனங்களை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமாய் உங்களோடு பேசுவாங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். அந்த வசனம் இப்படி அழகாய் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போலவே சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். இந்த வாக்கியம் இதில் நடந்த அந்த காரியங்கள் உங்களுக்கு நன்றாய் தெரியும். இருந்தாலும் நான் ஒரு சின்ன ரீகால் மாதிரி சொல்கிறேன். சாமுவேல் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 டைம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறார். ஆனால் இந்த சாமுவேலுக்கு அது ஏலி கூப்பிட்டாங்கன்னு நினச்சி ஏலியின் இடத்துல போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏலி சொல்கிறா இல்லை அப்படின்னும் போது 3வது டைம் போகும்போது ஏலிக்கு தெரிஞ்சிடுச்சு இது தேவன் தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த வார்த்தையை அவன் இடத்துல சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்த டைம் அந்த குரலை கேட்டால், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு ஏலி சாமுவேலுக்கு பழக்கி வைக்கிறாங்க. ஏன் கர்த்தர் சாமுவேலோடு பேசணும்? சிறிய பையனாகிய சாமுவேலோடு ஏன் பேசணும்? ஏன் ஏலியோடு பேசியிருக்கலாமே? இல்லை அங்கே இருக்கிற அநேக தலைவர்கள் இருக்கிறாங்க, ஏலியோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களோட பேசியிருக்கலாமே? அநேக குழப்பத்தோடு அந்த நாட்களில் இருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாத நாட்களாக இருந்தது. ஆண்டவர் பெரிய பெரிய ஆட்களோடு பேசியிருக்கலாமே? பேசியிருந்தா அங்கே பெரிய அற்புதங்கள்லாம் நடந்திருக்குமே, அநேக காரியங்கள் வெளிப்பட்டிருக்குமே அப்படின்ற கேள்விகள் அநேகருக்கு இருந்திருக்கும். நான் இந்த வாக்கியத்தை நாம் படிக்கும் போதும் அதே கேள்வி தான் இருந்தது. சின்ன பையனிடத்தில் ஆண்டவர் எதுக்கு பேசணும்? ஏலியோட பிள்ளைகளை பற்றி தான் சொல்லப்படுகிறது. ஏலியை பற்றி தான், ஏலியோட குடும்பத்தை பற்றி தான் அங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுது. அது ஏலியின் இடத்துலேயே ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, ஒரு சின்ன பையனிடத்தில் ஆண்டவர் ஏன் பேசணும் அப்படின்னு இந்த வசனங்களை நான் தொடர்ச்சியாக வாசிக்கும் போது இந்த அழகான ஒரு காரியத்தை நான் வாசித்து பார்த்தேன். சாமுவேல் தனக்கு கொடுக்க எல்லா வேலைகளிலும் சரியாய் செய்தான். ஆனா ஏலியோட பிள்ளைகள் அதை செய்யல. ஏலியோட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அநேகமா இருந்தது. ஆனா அவர்கள் அதை செய்யாம ஆலயத்தை விபச்சார கூடமாய் மாற்றினார்கள். ஆலயத்தில் அநேக விதமான தவறுகள் நடந்தது என்பதை நம்ம 1 சாமுவேல்ல வாசிக்கலாம். அப்ப ஏலியனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தாங்க. அந்த விரோதமாய் செய்யப்பட்ட இடங்கள்ல ஒருவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் சீரும் சிறப்புமாய் செய்தான். எப்படிப்பா நீ அப்படி சொல்றனா? தேவனுடைய ஆலயத்துல 24 மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்க வேண்டிய விளக்கு இருக்குது. அந்த தேவ சமூகம், அந்த அக்கினி அவிஞ்சே போயிடக்கூடாது. அது 24 மணி நேரமும் 7x24 ஹவர்ஸும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த விளக்கை பராமரிக்க வேண்டியது ஏலியுடைய கடமை, ஏலியோட பிள்ளைகளுடைய கடமை, சுற்றியுள்ளமாய் லேவியர்களுடைய கடமையாய் இருக்கும்போது, ஆனால் அந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த சின்ன பையன்தான் அதை பராமரிக்கிறவனாக இருந்தான், அதை அவன் தான் கவனிக்கிறவனாக இருந்தான். ஆலயத்தில் எல்லா முக்கியமான விஷயங்கள்லையும் இவன் தான் பொறுப்பாக இருந்து நடத்துறவனாக இருந்தான். இதை பார்த்த ஆண்டவருக்கு இவனை விட்டால் வேற யாருமே இல்லை, மற்ற எல்லாருமே என்னை விட்டு விலகி போனாங்க, ஒருத்தன் மட்டும்தான் சரியான பாதையில் நடக்கிறான், சரியான நோக்கத்தில் இருக்கிறான், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் உண்மையாக செய்துட்டு இருக்கான் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து அவனிடத்தில் பேசுகிறதை நான் கவனித்து பார்த்தேன். ஏன் இப்படி சொல்ல காரணம் என்னன்னா, நமக்கென்று கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, நமக்கென்று ஒரு காரியத்தை கொடுத்துருப்பாங்க, நமக்கென்று ஒரு கடமைகளை கொடுத்துருப்பாங்க. அதை சீரும் சிறப்புமாய் செய்யும்போது கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுவாங்க என்பதை இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் எனக்கு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும், என் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் பேசணும், என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை வேணும், எனக்கு நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு பல ஆசைகளோடு கேள்விகளோடு இருக்கிற இடத்துல நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட சில கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளில் சீரும் சிறப்புமாய் செய்யுங்க. நம்முடைய வேலைகளில் உண்மையாக இருங்க, நம்முடைய சுற்றியுள்ள இடங்களில் உண்மையாக இருங்க, நம்மளை சார்ந்திருக்கிறவர்களுடைய உண்மையாக இருங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில மென்மேலுமான காரியங்களை செய்வாங்க. சாமுவேலுக்கு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்வாங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. இன்றைக்குரிய வேலைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.